ஸ்மார்ட்ஃபோன் லைனப்லே ஜீரோ சீரிஸ் தான் ப்ரீமியம் செக்மெண்ட். வருஷம் ஒரு புது ஃபோன் கொண்டு வருவாங்க. இந்த வருஷம் இன்ஃபினிக்ஸ் ஜீரோ 40 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. பேரில் தாங்க ஜீரோ, ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹீரோ தான். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங், ரியர் மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமராலையும் இருக்குது. இது கூடவே 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், அதோட புதுசாக கோப்ரோ மோட், சில பல ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. பாக்ஸே பார்த்தீங்கன்னா மற்ற சீரீஸ்லாம் பளிச்சுன்னு பச்சை கலரில் இருக்கும். இது வந்து சட்டிலாக கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 4K vlog. பாக்ஸில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, தேவைக்கு அதிகமாக கொடுக்குற ஒரே பிராண்ட் இன்ஃபினிக்ஸ் தான். ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு தேவையான டெம்பர்ட் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே யூசர் மேனுவல், டைப் A to டைப் C கேபிள், 45 வாட் அடாப்டர், இதோட ஃபோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிரிப்பி கேஸும் பாக்ஸ்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லை, இது மேக் கேஸ், அதனால வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு செம்ம ஸ்டைலிஷா கிளாசி டிசைனோட இருக்கு. ரொம்பவே ஸ்மூத் ஃபினிஷா இருக்கு. டபுள் ஷேட் மாதிரி இருக்கு. மேல ஒரு லைட் கலர், அப்புறம் ஒரு டார்க் கலர் மாதிரி. அதோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா WGSN சர்டிஃபைட், அதாவது பேண்டோன் கலர் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சர்டிஃபைட் கலர்ஸ். இது வயலட் கார்டன் கலர், இது கூடவே ராக் பிளாக், மூவிங் டைட்டானியம், எல்லா கலர்ஸுமே சட்டிலா இருந்தாலும் கிளாஸியா இருக்கு. அதோட கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து சென்டர்ல ஓரியோ பேட்டர்ன்ல கேமரா மாடியூல். இங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கேமரா மாடியூல்ல சென்சார்ஸ் கூடவே ஒரு மைக்கும் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. எஸ், ரியர் சைட்ல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க, vlog ரெக்கார்ட் பண்றீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒரு மைக் இருக்கு. அதோட LED ஃபிளாஷ் லைட்டும் இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன் இருக்கு. கீழே ஸ்பீக்கர் கிரில், டைப் C போர்ட், மைக், சிம் ஸ்லாட் இருக்கு. டுவெல் ஸ்பீக்கர், அதனால மேலேயும் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, JBL அப்படின்னு மென்ஷன் பண்ணி. இது கூடவே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் டூவல் சிம் தான், SD கார்டு சப்போர்ட் இல்ல. இங்க சார் வேல்யூ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. ஸ்மார்ட் போன் நீளமா இருக்கு, கையில ஹோல்ட் பண்ணும்போது சாலிடா ஒரு ஃபீல் இருக்கு. வெயிட்டும் பாத்தீங்கன்னா 196 கிராம். இதோட டியூரபிலிட்டிக்கு IP54 ரேட்டிங், கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மெயின் சென்சார் 108 மெகா பிக்சல், சாம்சங் உடைய HM6 சென்சார். இது கூடவே 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், கூடவே டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல், சாம்சங் உடைய JN1 சென்சார். இதோட கேமரா ஆப்ல டெடிகேட்டடா vlog மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியும் வந்து நீங்க vlog ரெக்கார்ட் பண்ணலாம். இது கூடவே டெடிகேட்டடா கோப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோப்ரோ யூஸ் பண்ணி எடுக்கிறவங்க இது வழியாவே நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கேமரால நல்ல லைட் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது தான் கிளிக் பண்ணும். டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. ஒவ்வொரு இமேஜும் ரொம்பவே ஷார்ப்பா கிறிஸ்பா உங்களால கிளிக் பண்ண முடியும். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி தான் காட்டுது. இந்த பூவுடைய கலர் எல்லாம் கொஞ்சம் வைப்ரண்டா பஞ்சியா இருக்கு. இருந்தாலுமே டீடைல்ஸ் நல்லா கேப்சர் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயும் வந்து எட்ஜ் டிடெக்ஷன், பேக்ரவுண்ட் ப்ளர் எஃபெக்ட் நல்லா இருக்கு. வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்மே இங்க கலர்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ஆனா டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே லோ லைட் பிக்சர்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்தது. சூப்பர் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கம்மியா கிளிக் பண்ணுது. ஆனா நைட் மோட்லயுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது பிக்சர்ஸ். சப்ஜெக்ட் கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஸ்கின் டோன் எல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணி கொஞ்சம் கான்டார் பண்ணி தான் காட்டுது. செல்ஃபில டீடைல்ஸ் நல்லா இருக்கு. கலர் பொறுத்த வரைக்கும் பஞ்சியா இல்லாம கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் சைடா இருக்கிறதுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் எல்லாமே இங்கேயும் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணி தான் காட்டுது. அதே வீடியோ ரெக்கார்டிங் நீங்க பார்க்கறது ஒன்னு 4K 60 FPS, இன்னொன்னு 4K 30 FPS. ப்ரோ ஸ்டேபிள் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டெபிலைசேஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் கையில தான் எடுக்கிறேன், அதனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனா டீடைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லைட் எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் நல்லா பண்ணுது. ஆடியோ கூட நல்லா கேப்சர் பண்ணுது. டைனமிக் ரேஞ்சும் உங்களுக்கு நல்லா இருக்கு வீடியோ எடுக்கும்போது. vlog பண்ணும்போது கண்டிப்பா எல்லாரும் கிம்பிள் யூஸ் பண்ணி தான் எடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது 4K 60 FPSல உங்களால ஸ்டேபிளா நல்ல டீடைல்ஸ் அண்ட் கலர்ஸோட நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் உடைய கேமிங் ஸ்மார்ட் போன் GT20 Proல கொடுத்த அதே சிப்செட் தான் MediaTek Dimensity 8200 Ultimate. 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப் தான். கிளாக் ஸ்பீட் 3.1 GHz. கூடவே LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜோட வந்து AnTuTu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதே கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து GT20 Pro மாதிரி இதுலயும் 90 FPS இருக்குமா அப்படின்னு சொல்லி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பட் இதில் 90 FPS சப்போர்ட் இல்லை. ஏன் தெரியல, ஏன்னா இந்த சிப்செட் வந்து 90 FPS சப்போர்ட்டோட நீங்க கேம் விளையாட முடியும். பட் பிராண்ட் இதை ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து இங்க பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 59 உங்களுக்கு
FPS இருந்தது. கேம் பிளே ஸ்மூத்தாவே இருந்தது. அதோட ஹை கிராஃபிக் கேம் கென்ஷின் இம்பாக்டும் விளையாடி பார்த்தோம். அதுவுமே நல்லா இருந்தது. எப்போவும் நான் சொல்றது தான், கேம் அதிக நேரம் விளையாடும் போது மீடியாடெக் அதோட வேலையை காட்ட தான் செய்யும். உங்களுக்கு பேக் பேனல்ல சூடாறது கையில ஃபீல் ஆகுது. ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நான் கேம் எல்லாம் வந்து எந்த ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தா உங்களால விளையாட முடியும். நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ண கால் குவாலிட்டி நல்லா இருந்தது. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே 5G பொறுத்த வரைக்கும் அதுவுமே தாராளமாக 14 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. இது கூடவே NFC சப்போர்ட், Wi-Fi 6ம் இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 14 அப்டேட்ஸும் 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட Infinix ப்ளோட்வேஸ் குறைச்சிருக்காங்க. எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கு. சிலது தான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. டிஸ்பிளேலையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. கர்வ்டு பேனல் கொடுத்துருக்காங்க. 6.78 இன்ச்சஸ்க்கு AMOLED பேனல் 10-bit கலர் டெப்த்தோட வருது. இது கூடவே 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், அதுவும் 120 144 எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஸ்விட்சும் இருக்கு. இது கூடவே வைட் பேண்ட் L1 சர்டிஃபிகேஷன் இருக்கு. பீக் பிரைட்னஸும் 1300 nits. அவுட்டோர்ல யூஸ் பண்ண போதும் தெளிவாவே இருக்கு. அதே HDR சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல நன் காட்டுது. யூடியூப்ல HDR வீடியோஸ் நீங்க ப்ளே பண்ண முடியும். மூவிஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி, கலர், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கு. அதோட மேல கீழே பெசல்ஸ் கூட ரொம்பவே தின்னா இருக்கிறதுனால ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ். பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குவிக்கா அன்லாக் ஆகுது. இங்க ஆடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவல் ஸ்பீக்கர்ஸ் JBL ஆடியோட கொடுத்துருக்காங்க. லவுடா இருக்கு ஆனா டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட இதுலயும் மத்த Infinix ஸ்மார்ட் போன் மாதிரி டைனமிக் பார் கொடுத்துருக்காங்க. அதோட புதுசா மீடியா பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து YT மியூசிக்லாம் பிளே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக் பார்லேயே வந்து பாப்அப் ஆகும். நீங்க ரெக்கார்டர் யூஸ் பண்றீங்க, ரெக்கார்டிங் பண்றீங்கன்னா அது கூட உங்களுக்கு டைனமிக் பார்லேயே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட புதுசா SMS வெரிஃபிகேஷன் கோட், அதுக்கப்புறம் NFC கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஃபங்க்ஷனலாக தான் இருக்கு. அதோட எல்லா பிராண்ட் மாதிரி இவங்களும் AI ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும்னா AI எரேசர், தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ஏதாவது ஃபோட்டோவில் இருந்தால் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ஜென்ரேட்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஏதாவது சாமி பேர் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வால்பேப்பர் வந்து கிரியேட் பண்ணிடும். இது கூடவே இதில் புதுசாக AI vlog அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 5 இல்லைனா 10 ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு சின்ன கிளிப் மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அதோட ChatGPT மாதிரி இது இவங்களும் இன்பில்ட் AI வச்சிருக்காங்க 4X, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh, கூடவே 45 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 030லேருந்து இங்கே அடாப்டர் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100% வந்து அப்ராக்சிமேட்டாக 1 ஹவரில் உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லாயிருக்கு. பட் இருந்தாலுமே வந்து vlog மோட், கேமிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5500 mAh அப்படின்னு சொன்னால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணும். Infinix Zero 40 இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட், அதாவது 12GB 256GB வேரியன்ட் உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸோட 24,999. அதே 12GB 512GB வேரியன்ட் வந்து பேங்க் ஆஃபர்ஸோட 27,999. இந்த விலைக்கு மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இங்கே பெட்டராக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா வந்து வீடியோ ரெக்கார்டிங் 4K 60 FPS, அதுவும் ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். டெடிக்கேட்டடாக மைக் கொடுத்துருக்காங்க. அதோட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் 20 வாட்டுக்கு யாருமே கொடுத்ததில்லை, அதை கொடுத்துருக்காங்க. 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாம் இருந்தாலுமே வந்து டைரெக்டாக கம்பீட் பண்ண போகிறது யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய தலைங்களோட தான். விவோவுடைய T3 Ultra, விவோவுடைய T3 Pro, ஐக்கோவுடைய Z9S Proவும் நம்ம சொல்லலாம். போட்டியை சமாளிக்குமா Infinix Zero 40? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?